எல்லாரும் பார்த்துச்சிங்க. இந்த பாலம் மட்டும் தான் பாக்கி. இதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கோர்ட்லேருந்து ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் கூட்டு வந்திருந்தோம். அப்போ புதுக்கோட்டை சரவணங்கிற தமிழ் தீவிரவாதி ஒரு டாடா சுமோவில் தன்னோட அடியாட்களோட வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு தற்காப்புக்கு நாங்கள் என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. இதில் எங்கள் காவல்துறையை சேர்ந்த 2 பேருக்கும் படுகாயம் அவங்க தீவிர சிகிச்சை. இதப்போ நீங்கள் சொன்ன இடம் சரிண்ணா. பிசிஐ கேட்டல எப்போ அங்கே இருக்கு. கொஞ்சம் உஷாராக இருங்கப்பா. சரிங்கண்ணா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. ரொம்ப நன்றிண்ணா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னாச்சு? இல்லை. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. என்ன போல கிடைக்கல, போக மாட்டேங்குது. நேஹா கிட்ட இருந்த உன்னோட சயின்ஸ் புக்கை திருப்பி வாங்கிக்கிட்டியா? அவ என்ன பத்தி என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ என்ன தோக்கடிக்க பிளான் போடுறாளா? அவளுக்கு தப்பிக்கவே முடியாது. இப்போ ஓகே. என்ன ஓகே? அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். நான் எப்படி பார்க்கறது? என் கண்ணுக்குள்ள பாரு. டேய் அழகா, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எனக்கு காலெல்லாம் வலிக்குது மாமா. சரி போய் உட்காரு, நான் டீ சொல்லிட்டு வரேன். இந்தம்மா. அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் போது காசிமேடு அருகே சரவணன் என்பவர் வழி மறுத்து தாக்கியதால் போலீசார் திருப்பி தாக்கினார்கள். போலீஸ் மீது அவர்கள் திருப்பி சுட்டதால் வேறு சார், நான் திலீபன் பேசுகிறேன் சார். தம்பி வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் லேண்ட்மார்க் சொல்லுங்கள் சார். இங்கே பக்கத்தில் ஒரு ஹாட் சிப்ஸ் கடை இருக்குது சார். சரி, நீங்கள் எங்கேயும் போயிட வேணாம், அங்கேயே இருங்க. ஓகே சார். இப்போ நான் வந்துடுறேன். சரியா? சரி சார். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கையில் இருந்த பணம் தாலி எல்லாம் போச்சு. ஏய் லூசு, பணம் போகட்டும், நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நான் மூர்த்தி அண்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்ததும் கண்டிப்பாக நம்ம புது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிறோம். என்ன? ஆனால் எங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய் ஹாய். வா. எப்போ வருவார்? ஏய், அங்கே போனதுக்கப்புறம் என்னோட நினப்பு உனக்கு வரவே இல்லையடி? இல்லை உன்னை பார்க்காம தெரியுமா? டீ சாப்பிட்றியா? வேண்டாங்க, நம்ம போகலாம். உன் நினப்பாகவே இருந்துச்சு. அழகி போகலாமா? நலம் தருகின்ற ஒரு எளிய மருந்து நாம் இல்லத்திலே செய்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். போகக்கூடாதாப்பா? யோ,
நான் பார்த்து தான் போறேன், நீ தான் பார்க்காம வந்து குறுக்க ஏன்பா இப்படி பேசுற? ஏய், என்னடா நான் பெரிய பார்த்தா தம்பி, போந்தேன். ஆ? நீ தான் தெரியாம ஏய், நீ பண்ணதானே தப்பு, அவட்ட sorry கேட்டேன். என்ன தம்பி, தம்பி, விடுப்பா. மாமா சப்போர்ட்டா விடுப்பா, சண்டையை விடுப்பா. சப்போர்ட்டா பெருசா பேசுற தப்பு என் மேல இருக்கு, நானே ஏத்துக்கிறேன். ஏம்மா, சொல்றேன்ல சண்டை போடாத மாமா வேணாம் விட்டுரு உன்னை யாரும் இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிட்டு இருக்காத மாமா நீ உட்காரு வேலையை பார்த்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். போலாம் சும்மா பேசி இன்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் தமிழ் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழ் தீவிரவாதிகளில் வளர்மதி, ராஜாராமன் இருவரும் ஹலோ ஸ்டீஃபா, வாணே. டீ சாப்பிட்றியா? இப்போதானே சாப்பிட்டோம். என்ன ஸ்டீஃபா, சொல்லுடா, என்ன உன் பிரச்சனை? அண்ணே, ஒரு திருட்டு பையன் பேக்கை தூக்கிட்டு போயிட்டானே. எவ்வளோ காசு வச்சிருந்த? அதில் ஒரு 7000 ரூபா இருந்துச்சுண்ணே. பணம் பரவாயில்லண்ணே. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ஒரிஜினல் வேணும்னு வாங்கினேன். அப்பதான் பதிவும் பண்ணுவாங்க. டேய், எதுக்குடா இந்த வேலை? பேசாம ஒரு கோவிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சலாம்டா. என்னம்மா நான் சொல்றது? முடியாதுண்ணே. எனக்கு இங்க வந்து அங்கீகாரம் வேணும். என்னைய ஒரு மனுஷனா மதிக்கணும்ண்ணே. இந்த பிளாட்ஃபாரத்துல இருந்து 2 தெரியுதுல தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்க மக்களை ஏமாத்தி எவ்வளோத்தாலும் முடிக்கிட்டாங்கண்ணே. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்த ஏரியாவில் எங்களுக்கு பேர் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஏன்னா கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் போகணும்? நாங்கள் என்ன வந்தேரியா? இது எங்கள் இடம். இனிமே போக முடியாது. இந்த மாதிரியே என் ஜனங்களும் தினம் தினம் கஷ்டப்பட்டு மாறணும்னு ஆதார் அட்டை தான் அடையாளமா. 4 சுவருன்னு ஒரு குடிசைன்னு வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஆதார் அட்டை தருவாங்க. எனக்கு அங்கீகாரம் வேணும்ண்ணே. நாளைக்கு என் பிள்ளைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. ஏதாவது நீ பண்ணுன. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தன் இருக்கான். என்ன பண்ணலான்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வா போகலாம். சரிண்ணே. எங்கேயோ இடிக்குதே. அவங்க வந்தானே இருக்கிறாங்க. பண்ணி திருப்பிடா. எப்ப வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இப்போ வந்துருவாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம 2 வீட்லயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கு புரியல திலி. நம்ம ஒருத்தர் விரும்புறோம் எல்லாருக்கும் தெரியும். அந்த செகண்ட் எங்க அம்மா பார்த்த பார்வை இருக்கே, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கே வர முடியல. புரியுது, ஆனா வேற வழி இல்ல. இதெல்லாம் நாளைக்கே சரியா போயிடும். எப்படி? அதை விடு. உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். தெளிவு பண்றா நீங்க? ஆமா சார். சரி வாங்க போலாம். போலாம். வாமா. வாங்க அம்பேத்கர், வாங்க தோழர். வணக்கம் சார். நீங்கள் எப்போ தோழரானீங்க? நாங்களும் ஜனங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏர்லி மார்னிங் நடந்த என்கவுண்டர் மேட்டரை நீங்கள் தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுறதில்ல. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். வி ஆர் ஜஸ்ட் சர்வன்ட்ஸ். அடியாளுங்க. அம்பேத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க சார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். செய்யுங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனால் சஸ்பெண்டு, டிரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். அதுக்கு உண்டான ஈட கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க விடாப்படியா நின்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வெறும் கண் துடைப்புதான் தெரிஞ்சுதான் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தையும் போலீஸையும் ஜனங்களுக்கு அம்பலப்படுத்துவோம். அம்பேத், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தீவிரவாதிங்கன்னு? ஆமாம் சார், அவங்க தீவிரவாதிங்க தான். ஒரு அப்பாவி பொண்ணை விசாரணைக்குன்னு 10 போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு செதைச்சு கொண்டாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? நம்ம நாட்டோட வளங்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு தாரவாக்குது. என்ன பண்ணீங்க? அது தப்புன்னு போராடினவங்கள, மக்கள் போராளிகளை, சமூக விரோதிகள் சுட்டு கொண்டீங்க. யானை நடமாடுற பாதையில் கொண்டு போய் சிலையை வைக்கிறான் அந்த சாமியார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம். அந்த சிலையை போய் திறந்து வைக்குது. என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேட்டா அவன் சமூக விரோதி, பயங்கரவாதி. உங்களுக்கெல்லாம் மக்கள் போராளிகளை பத்தி தெரியாது சார். ஏன் பனிலையும் மழையில நின்று நாங்க மக்களை காப்பாத்தலையா? யாரு நீங்க? இல்ல சார், கடைக்கோடியில் வேலை பார்க்குறான் பாத்தீங்களா,
ராணுவ வீரன் ஒவ்வொரு துறையிலையும் இந்த நிற்கிறாரே இந்த மாதிரி கடைநிலை ஊழியம் தான் அப்பாவித்தனமாக சாகுறான். சாக அடிக்கிறீங்க. அவன் போனத்து மேலே ஏறி நின்று நீங்கள் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ என்னதான் முடிவா சொல்றீங்க? இது முடிவில்லை சார். நீங்கள் சுட்டுக் கொள்ற ஒவ்வொரு புரட்சியாளனும் விதை. எந்த பாறையில் வேணாலும் முளைக்கிற விதை. இன்னும் 100 1000 பகத்சிங், பாலன், அப்பு, தமிழரசன் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அம்பேத், உங்க பேச்சு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளைய கொண்டு கூவத்தில் போட்டதுக்கு நான் பின்வாங்கல. போங்க சார். அரசாங்கத்தோட மோதிரம் அம்பேத். கோர்ட் வாய்தாக்கு 3 மணிக்கு வந்த தோழர்களை 6 மணிக்குள்ள திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள விடணுன்றது விதி. விதியை மீறி அவங்கள ராத்திரி பூரா வச்சிருந்து சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. அதனால சுட்டு கொன்னோன்னு கதை கட்டுற அரசாங்கத்துக்கு பேரு பயந்த அரசாங்கம். மக்கள் போராளிகளை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம். எங்களையும் கூப்பிட்டு பேசுறீங்க? நீதி விசாரணை நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்க வேண்டியதானே? பார்த்து கவனமா இருந்துக்கப்பா. உங்க அன்புக்கு நன்றி. வாங்க போறோம். இங்கே மேலே தான் தம்பி ஆஃபீஸு. நைட்டு பேசிக்கிட்டாங்க. இந்த பேக்கை கொடுக்காம ராசாத்தி மூஞ்சில் எப்படி முடிக்கிறது? ஐயா சொல்லு பாண்டி, எங்கே இருக்காங்க? அவங்க ஃபோன் ஆனாக இருக்குங்க ஐயா. அவங்கள ட்ராக் பண்ணிட்டேன். அவங்க இப்போ பாரிஸ்கானில் தான் இருக்காங்க. திரும்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன் ஐயா. சரியா? பாரிஸ்காரில் தானே, அவங்களை எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம். நீ ட்ராக் பண்ணிட்டே இரு. சரிங்க ஐயா. தோழர், ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த புதுக்கோட்டை சரவணனையும் சுட்டு அதே இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளோட உண்மையறியும் குழுவில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கள். நேரில் கூப்பிட்டு நம்மளை வான் பண்ணுறாங்கன்னா அந்த கமிஷனர்கிட்ட எதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ம். சொல்கிறா அம்பேத் ஆஃபீஸ் வந்துடுறேண்ணே. அப்படியா? நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்படியே அந்த பொண்ணு போட்டாவும் பையன் போட்டாவும் அனுப்பிச்சி விடுங்கண்ணே. நான் பக்கத்தில் இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். ஓகேண்ணே. உமர் சார், நீங்கள் சொன்ன 2 பேரும் இவங்க தானா? ஆமாம் சார், இவங்க தான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார், அதனால தான் வர சொன்னேன். சரி, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். சப் ரிஜிஸ்டர்கிட்ட நானும் பேசுகிறேன். இல்லை சார், தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. ஓ சரி, பாருங்கள். சரிங்க சார். விலங்குகளில் கூட எந்த பாகுபாடும் இல்லை. மனுஷனும் ஒரு சமூக விலங்கு தான். அதை அப்பப்போ மறந்துடுறான். எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவாக நாகரிகமாக மாறுறானோ அதே அளவுக்கு ஒருத்தர் ஒடுக்கவும் அடுத்தவனை கீழே போட்டு மிதிக்கவும் அந்த அறிவையும் நாகரிகத்தையும் பயன்படுத்துகிறான். சாதி மதம்ன்றது இந்த மனுஷங்க உருவாக்குனது. உழைக்காமல் சாப்பிட்றதுக்கும் அடுத்தவன் உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் அதை பயன்படுத்துகிறான். கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணம் முடியட்டும். உங்கள் அப்பா மட்டும் வந்து நானே பேசுகிறேன். சரிங்க சார். ஹலோ, என்ன அம்பேத், சௌக்கியமா? யார் சார் நீங்கள்? தெரியலையா? அதுக்குள்ளேயா மறப்பனே? உன் புள்ள அடையாருக்கு நீ பிள்ளையே செத்தாலும் போராடுறத விட மாட்டேன்னு தெரியும். அடுத்தது நீ தான். முடிஞ்சா பண்ணி பாருங்க. நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழனுக்காக குரல் கொடுக்குற, அப்புறம் பார்த்துக்க. விஷயத்துக்கு வாங்க. நீ இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறது நம்ம பிள்ளைங்க தான். நீங்க பெத்தீங்களா? எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சரி. நம்ம ஆளுங்க வருவாங்க, அந்த பிள்ளைய அனுப்பிச்சு வை. அப்படி யாருங்க வரல, வந்தா அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
தேவையில்லாம பேசாதியா, நிறைய வேலை இருக்கு, கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ, உடனே பிள்ளைய அனுப்பிச்சு வை. வந்தா அனுப்புறேன். யாரா நீங்க? யார் மேல கை வைக்கிற? சார் வக்கீல்னா சேர் டேபிள் போட்டு வெட்டி நான் பேசிட்டு போன பாத்தியா? உன்ன மாதிரி எத்தனை அக்யூஸ்ட பார்த்திருப்பேன் தெரியுமா? வெட்டி வீசிடுவேன். போடா. சாரி சார். ஆளு எஸ்கேப் பண்ண இங்க யாருமே இல்ல, இந்த வக்கீல் மட்டும் தான் இருக்கான். குமார், அவங்க 2 பேரும் எங்க? மேலே புகழேந்தின் ஆஃபீஸில் இருக்காங்க சார். சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நமது அனைத்து சமுதாய நலச்சங்கங்கள் ஒன்று கூடி எடுத்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்தி காதலிச்சு நமது சாதிக்கு அவமானத்தை தேடித்தரும் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. தீர்மானம் 1, நமது ஜாதி மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும். தீர்மானம் 2, அனைத்து சமுதாய நலச்சங்கம் சார்பில் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளையும் வென்று நாம் தான் ஆள தகுதியானவர்களை காட்ட வேண்டும். தீர்மானம் 3, நமது இளைஞர்களையும் பெற்றோரையும் அச்சுறுத்தும் பிசிஆர் ஆக்டை ரத்து செய்ய வேண்டிய போராட்டத்தில் இறங்க வேண்டும். 4, நமது பெண்களை மயக்கி திருமணம் செய்வதை தடுக்க திருமண வயது வரம்பை சட்டப்படி 17ஆக மாற்ற அரசை நிர்பந்திக்க வேண்டும். தற்போது நமது நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை சமாளிக்க நமது சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். சைக்கிள் அங்கே விட்டுவா, சீக்கிரமா போயிட போறான். தம்பி தம்பி எப்படியா காப்பாற்றணும். செல்லமுத்து, உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயமா? என்னப்பா? இங்கே வரப்பா, பேப்பர்லாம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ரிஜிஸ்டர் ஒரு சிறுமுஞ்சிக்காரன். பேப்பர்லாம் கரெக்டாக இருந்தால் இங்கே வாங்க, இல்லை கிளம்புங்க. யாரும் அதை வெளியில் சத்தம் போடுறதே? நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ நினச்சா முடியும், உதவி பண்ணுப்பா. அட என்ன பண்ணீங்க? சரி ஒன்று பண்ணுங்க, வெளியில் போய் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வரும். நான் அனுப்பிச்சி விட்டேன்னு என் பேரை சொல்லுங்கள், முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 5 ரூபா செலவாங்க. பரவாயில்ல, 5 ரூபா தானே? யோ 5000. சரி கிளம்பு. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வா எப்படியாவது ரெடி பண்ணுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை வருஷம் சர்வீஸில் இந்த ஒரு கல்யாணம் எனக்கு ஏதோ ஒரு மன நிறைவை தருது. எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதை ஒரு வேலையாக தான் பண்ணேன்.
ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச ஒரு ஃபீலு. சைன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா. காயத்ரி முருகன். சார் குட் மார்னிங் சார். வாங்க அம்பேத். இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? என்ன சார் பண்ணுறது, நம்மளை நம்பி வந்துடுறாங்க. பேர்? சார் பையன் பேர் திலீபன், பொண்ணு பேர் அனிதா. ஆமாம், 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க. வந்துட்டாங்களா? சார் இல்லை சார், அதில் ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் அதிசயம் அம்பேத். சார் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதை கொஞ்சம் கடைசியில் பண்ண முடியுமா? நோவே அம்பேத், உங்களுக்காக நடைமுறையை மாற்ற முடியாது. வேணும்னா 1 வீக் கழிச்சு வச்சுக்கலாமே. ஐயோ சார், பெரிய பிரச்சனை ஆகிடும். கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், இன்றைக்கே நடந்தாகும். ஓகே அம்பேத், உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதுவும் 1 மணிக்குள்ளே வந்தாதான். இல்லைனா சாரி அம்பேத். ரொம்ப நன்றி சார், நான் வந்துடுறேன். ஐயோ, ஏமா பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? ரபிக்கும் அலாவுதீனும் வேணாம்னு சொன்னப்போ நான் மட்டும் தானே என் கூட வச்சு பாத்துக்கிட்டேன். இவரு உங்களை மாமியாரா பார்க்காம அம்மா மாதிரி தானே வச்சு பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டதுக்கு காரணம் என் மாமியார் உன்னை திட்டாங்கன்னு என் மனசு தாங்காதுன்னு தான். அதான் நான் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? நான் பிறந்ததுல இருந்து பாப்பாவை பார்த்தது இல்ல, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்காரு. சாரிம்மா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். டே மச்சான், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாடா. எல்லாருக்கும் வாங்கிட்டு வா, நிறைய வாங்கிட்டு வா. அப்போ நான் பார்த்துட்டு தம்பி, ஏய் தம்பி, தம்பி உனத்தா, ஏய் நில்லுப்பா, ஏய் தம்பி. ஐயோ என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. இவனுங்க எங்க போறாங்க? இந்த பக்கம் தானே போறாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியாக இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கேதான் இருக்கானுங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. ஐயோ, அவசரத்துல வந்து தெரியாம மோதிட்டு. என்ன அவசரத்துல வந்த? நீ பட்டாக்கத்தி தானே சார்? அவனே தான் சார். ஆமா சார், நான் இப்ப திருடுறதை விட்டுட்டேன் சார், திரும்பிட்டேன் சார். டேய், யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக் சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? காட்றா. இல்ல சார், என்னோட பேக் தான். டேய் டேய் நில்றா. டேய் போடா நில்றா. டேய் சிக்கன. டேய் மரியாதை நில்றா. நின்று. டேய் நீ கத்தி தானே? இல்ல பட்டாக்கத்தி சார். என்னைய பிடிக்கிறத விடுங்க சார், அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்குது, ஏமாத்தி கூட்டு வந்தேன். டேய் என்னைய ஏமாத்துறியா? இல்ல சார், அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. அவர் பொண்டாட்டிய வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார். என்ன சார்? உண்மைதான் சார். என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். இவன் சொல்றது உண்மையா? ஏய், அதான் சொல்லிட்டான்ல, கூட்டு போடி தானே. எங்க வர்றீங்க? வா பட்டகத்தி, இது உண்மையிலே திருந்துட்டியா? உன்னை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்ற. ரொம்ப நன்றி சார். அவன் தான் சார் அந்த வீட்டுக்கு திருட வந்தான். வாயே போட்டுறா. பட்டியா? பாருங்க சார். என்ன பாரு. எவரே சார் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? கூட்டு போங்க சார். டேய் போடா. போடானா. கையட. கூட்டு போங்க சார். கையில கத்தி மறந்துட்டியா? பட்டகத்தி சூப்பரா. హైదరాబాద్లో సౌండ్ పొల్యూషన్ డోస్ పెరుగుతోంది. అన్ని ఏరియాల్లో రెడ్ సల్యూట్ కామ్రేడ్. కామ్రేడ్ సౌఖ్యమా? బాగున్నారు కామ్రేడ్. பொண்ணையும் பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். தங்கை எனக்கு இல்லு வேணும்.
శబ్ద కాలుష్యం పని ఏమైనా చూసి పెట్టాలా ఉండటంపై నిపుణులు అంతేதானே కామ్రేడ్ అవునవును நிச்சயமா காம்ரேட் நீங்க அமுச்சு வச்சுட்டு இன்ஃபார்ம் చేయండి నెల్లూరులో உள்ள நம்ம தோழர்கள் చూసుకుంటారు காம்ரேட் థ్యాంక్స్ కామ్రేడ్ ఓకే కామ్రేడ్ సవాలుగానే தான் டீல் பண்ணிருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். என்ன நினைமைதான் தெரியும் அவ்வளோதான். சரி மேலிடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பார்ப்போம். வண்டி நிறுத்து எதுக்கு நிறுத்துறீங்க? எதுக்குன்னு நீங்க ஏன் கேட்குறீங்க? நான் தான் கேட்கணும். என்ன தான் நிறுத்திருக்கீங்க? டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாள். அதுக்கு என்னப்போ? சார் நீங்க வக்கீலா? ஆமாம். அப்புறம் என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? சார் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்க செக்அப் பண்ணுறோம். அப்போ எங்கே பிரச்சனையோ அங்கே போய் செக்அப் பண்ணுங்க சார். இங்கே பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்க சிறுபான்மையினராக படுற துயரம் போதாதா? எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். தப்பெங்க அங்க போய் கேளுங்க. இப்படி பாதையை அடிச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க? மேடம் மேலே என்ன சொல்றாங்களோ அதான் நாங்கள் செய்ய முடியும். நீங்க போங்க. நீ வண்டி எடுமா. பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேரில் ஜனங்களை பயமுறுத்துறீங்க. சூழலை கட்டுங்க.